Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் இப்ப நீங்க தானே பெரிய மனுஷி. கையெடுத்து கும்பிடுறதுல தப்பே இல்ல. அப்படி இல்லம்மா, நீங்க என் மெல்லுல வேலை பாக்குறீங்க. உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா, உங்க வீட்ல இருக்கிறவங்க நம்பர் கொடுங்க, போன் பண்ணி தகவல் சொல்லணும். நீங்க வேலையில ஜாயின் பண்ணதும் உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் அப்புறம் வீட்டு அட்ரஸ் வாங்காம விட்டுட்டோம். அதான் உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லல. நம்பர் சொல்லுங்க. ஐயோ, கௌதம் இலக்கியாவுக்கு தகவல் சொன்னா நான் வேலைக்கு போறது தெரிஞ்சிருமே. சொல்லுங்கம்மா, உங்க பையன் பொண்ணு யாரோட நம்பர்னாலும் கொடுங்க, போன் பண்ணி வர சொல்றேன். இல்ல இல்ல மேடம், எனக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு சொந்தம் கூடவா இல்ல? இருக்காங்க, ஆனா ரொம்ப ரொம்ப தூரம் வெளியூர்ல இருக்காங்க. ஓ அப்படியா? சரி பரவாயில்ல, எப்படினாலும் நீங்க அடிப்பட்ட விஷயத்த சொல்லி ஆகணும்ல. நம்பர் சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம். அதான் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க நம்ம கிளம்பலாம். வாங்க. எங்க? மில்லுக்கு தான் மேடம், வாங்க. நோ நோ, உங்க உடம்பு கியூர் ஆகுற வரைக்கும் நீங்க வேலைக்கு வர வேண்டாம். வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. வீட்லயா? சரி மேடம், அப்ப நான் வீட்டுக்கே கிளம்புறேன். இருங்க இருங்க, இந்த நிலைமையில எப்படி தனியா போவீங்க? நான் உங்களை வீட்ல டிராப் பண்றேன். ஐயோ, வீடு வரைக்கும் கூட்டிட்டு போனா ரேவதிக்கு தெரிஞ்சிருமே, என்ன பண்றது? என்ன முணுமுணுக்குறீங்க? இல்ல மேடம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஒரு சிரமமும் இல்ல, கிளம்புங்க போலாம். ஐயோ மேடம், எதுவும் பேசாதீங்க. உங்களை பத்திரமா வீட்ல சேர்க்க வேண்டியது என் கடமை. வாங்க. ஐயோ கௌதம், நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இத பாருங்க, எலக்ட்ரிஷியன் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். சார், எலக்ட்ரிஷியன் வர்றதுக்குள்ள மறுபடியும் யாராவது இதை டச் பண்ணிட்டாங்கன்னா ஆபத்தாயிரும் சார். அதான் நானே பண்ணேன். சரி, சுவிட்ச் பாக்ஸ்ல என்ன பிரச்சனை? பவர் ஓவர்லோட் ஆகி ஒயர் கருகி வெளியில வந்து இந்த பாக்ஸ்ல டச் ஆயிருக்கு சார். அதை யாரும் கவனிக்காம விட்டுருக்காங்க. அதான் பாக்ஸை டச் பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நான்சென்ஸ். ஏயா, இது கூட பார்க்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், எலக்ட்ரிஷியன் வராரு சார். சார் வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். எங்கேயா போயிருந்த? பைக் ரிப்பேரு, அதை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல. இங்க ஷாக் அடிச்சு ஒரு அம்மாவோட உயிருக்கு ஆபத்தா போயிடுச்சு. இந்த நேரத்துல உனக்கு பைக் தான் முக்கியமா போயிடுச்சா? சுவிட்ச் பாக்ஸ் பேன் ஆனது கூட பார்க்காம அப்படி என்ன கிழிச்சிட்டு இருக்க? அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ பதில் சொல்லுவியா? என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இத பாரு, இனிமே இத மாதிரி ரிப்போர்ட் உங்க மேல வந்துச்சு, உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன், ஜாக்கிரதை. சார், சரி பண்ணிட்டேன். இனிமே ஷாக் அடிக்காது. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். சார், இங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. ஏதாவது ஒண்ணுனா அவங்க குடும்பத்தை யாரு காப்பாத்துவாங்க? ஷாக் அடிச்சு கொண்டு போயிருக்கிற அந்த அம்மாவோட நிலைமை இன்னும் என்னன்னு தெரியல. இனி எலக்ட்ரிக் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க சார். பார்த்திபன், நீங்க தானே எல்லா செக்ஷனையும் மேனேஜ் பண்றீங்க. பவர் போர்டு எல்லாம் டேமேஜா இருக்கிறத நீங்க கவனிக்கலையா? இங்க பாருங்க, நீங்க மில்ல நல்லபடியா இருந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு நம்பிதானே மாமா உங்க கையில பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேணாமா? என்ன சார் பேசுறீங்க? அதுக்காக நான் அந்த சுவிட்ச் போர்டை நோண்டிட்டே வர முடியும்? நான் அப்படி சொல்லல. ஆனா உங்க மேனேஜிங் பவுண்டரிக்குள்ள எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, உங்க கீழே உள்ள எலக்ட்ரிஷியன் பொறுப்பா இல்லாதால சம்பந்தமே இல்லாத ஸ்டோர் ரூம்ல வேலை பார்க்கிற கௌதம் வந்து இப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்து சரி பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரி கௌதம், நீங்க போங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஓகே சார். சரியா? பார்த்திபன், செய்யற வேலைக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருப்பா. பாத்தீங்களா சார், அந்த மேனேஜருக்கு எவ்வளவு திமிருன்னு. ஒரு ஸ்டோர் ரூம் கீப்பர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திட்டு போறாரு. நான் பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மில்லுக்கு ஓனராக போறவன்.
ஆனா அந்த ஆள் எனக்கு மரியாதை தராம அந்த கௌதம பாராட்டிட்டு இருக்கான். எனக்கு வர்ற கோவத்துக்கு மேனேஜர் பேசின பேச்சுக்கு நீங்க அவர் கண்ணத்திலே 2000 விட்டு இருந்திருக்கணும் சார். அவசரப்படக்கூடாது. அந்த ஆள் என் மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஆளை ஏதாவது செஞ்சா என் மாமா என்னதான் திட்டுவாரு. பூஜாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் அந்த பார்த்திபன் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். இங்க பாருங்க சார். இனிமேல் இந்த மில்லோட மெயின்டெனன்ஸ இந்த பார்த்திபன்ட்ட விடுறது அவ்வளவா எனக்கு நல்லதா படல. நம்ம என்ன பண்ணலாம்? அது சொல்லுங்க. நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட லோன் விஷயமா பேசுனீங்கல்ல? ஆமா சார், அவரே இப்போ நேர்ல வந்து பேசணும்னு சொல்லியிருக்காரு சார். நாளைக்கு வந்து உங்களை பார்க்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏற்கனவே என் கூட வேலை பார்க்குற பொண்ணு மெஷின்ல அடிபட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்லாம ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ ஸ்விட்ச் பாக்ஸ் ஃபால்ட் ஆகி ஒரு அம்மாவும் அதுல சிக்கிக்கிட்டாங்க. அடுத்து எங்க எதுல டேமேஜ் இருக்குமோன்னு லேபர்ஸ் மத்தியிலலாம் ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தா நாங்க எப்படி சார் தைரியமா வேலை பார்க்க முடியும்? ப்ரொடக்ஷனை எப்படி சார் காமிக்கிறது? கொஞ்சம் டெக்னிக்கல் சைடுல இருந்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்க சார் ப்ளீஸ். நிச்சயமா சேரம்மா. நீங்க மொத்த லேபர்ஸ்க்காக அக்கறையா சொல்ற இந்த ஒப்பீனியனை இதே மாதிரி ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்றவர் கூட சொன்னாரு. அப்படியா சார்? அவர் பேர் என்ன சார்? அவரோட பேரு சார், அது ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்கு. நீங்க போங்க. சரிம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. சார், ஷாக் அடிச்ச மயக்கமான அம்மாவை ஓனர் மேடம் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்கல்ல, இப்ப அவங்க எப்படி சார் இருக்காங்க? நானே விசாரிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க அங்கிள். நம்ம லேபரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படிமா இருக்கு? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். ஷீ இஸ் ஆல் ரைட். அந்த அம்மா நல்லா இருக்காங்களா? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. அங்கிள், அங்க பக்கத்துல யாரு? நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற இலக்கியாதாம்மா. அவங்களுக்கு அடிபட்ட அம்மா யாருன்னு தெரியலனாலும் ஏதோ சொந்த அம்மாவுக்கோ இல்ல மாமியாருக்கோ அடிபட்ட மாதிரி கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க குணமானதை கேட்டு கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு சந்தோஷத்துல கடவுளை வேண்டிக்கிறாங்களாம். ஓ அங்கிள், சொல்லுங்க அங்கிள். சரிம்மா, அந்த அம்மா எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அங்கிள். அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. சரி, வச்சிடுறேன் ஓகே ஓகே, வச்சிடுறேன். ஓனர் மேடம் அந்த அம்மா வீட்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்காங்களா? இப்பதான் சார் எனக்கு உண்மையிலே நிம்மதியா இருக்கு. ஓனர் மேடம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சரியான டைமுக்கு அந்த அம்மாவை கார்ல கொண்டு போலன்னு வைங்களேன், நிலைமையே ரொம்ப சிக்கலா இருக்கும். பூஜா அம்மா எப்பவுமே இப்படிதாம்மா. அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அதோட எல்லைக்கே போயிடுவாங்க. சரிங்க சார், நான் சரிம்மா, செக்ஷனுக்கு போறேன். ஓகேம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரியா? கௌதம் தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஓனருடைய மச்சான் பார்த்திபனால கம்பெனியில் நடக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை பார்த்திபனால சரியா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. இன்னுமே மில்லோட மெயின்டெனன்ஸ் மொத்தத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்களா? நானா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா கௌதம், சுவிட்ச் பாக்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்றது எலக்ட்ரிஷியனோட வேலைதான்னு ஒதுங்கி போகாம நீங்க ரிஸ்க் எடுத்து அதை சரி பண்ணீங்கல்ல. கம்பெனியோட பிரச்சனைய நம்ம பிரச்சனை நினைக்கிற உங்களோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீங்க மில்லோட மெயின்டெனன்ஸை மொத்தமா பாத்துக்கிட்டா ஒர்க்கர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? சரிங்க சார். எந்த வேலை கொடுத்தாலும் சின்சியரா செய்யறது என்னோட கேரக்டர். நான் நிச்சயமா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். ஓகே கேரியான். ஸ்டோர் கீப்பர் வேலையோட சேர்த்து இதையும் பாத்துக்கிறதுக்கு அடிஷனலா சம்பளம் கொடுக்கறத பத்தி நான் பூஜா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் சார். நீங்க போங்க சார். இவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணா நான் மில்லில் வேலைக்கு போகிற விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருமே. மேடம், இங்கேயே வண்டி நிறுத்திடுங்க. இங்கதான் உங்க வீடு இருக்கா? இன்னும் கொஞ்ச தூரத்தில் அங்கே தான் இருக்கு. பரவாயில்ல, நான் வீட்ல டிராப் பண்றேன். எந்த வீடுன்னு சொல்லுங்க. அதோ அங்கே ஒரு பெரிய வாழை மரம் இருக்குல்ல, அந்த வீடு தான். டிரைவர், அங்க வண்டியை நிறுத்துங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். ஏன் என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டீங்களா? அது அது ஒரு காஃபி தர மாட்டீங்களா? அப்படி இல்லை மேடம். உங்களுக்கு மில்லில் நிறைய வேலை இருக்குல்ல மேடம், அதான். அது பிரச்சனை இல்லை. வாங்க மேடம், வாங்க. கடவுளே, ரேவதி மூலமா கௌதம்க்கு விஷயம் தெரிஞ்சா நான் வேலைக்கு சேர்ந்த 3வது நாளே வேலையை விட்டு நிக்க போறேன். அப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா இங்கே நிக்கிறீங்க? வாங்க. வாங்க வாங்க. வாங்க மேடம். வீடு பூட்டி இருக்கு. ரேவதி இல்லையா? நல்லதா போச்சு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வாங்க, நான் பூட்டை திறக்கிறேன். மேடம், வாங்க வாங்க வாங்க. வாங்க மேடம். மேடம், வாங்க வாங்க, உட்காருங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ரேவதி வரத்துக்குள்ள மேடம் எப்படியாவதுங்கிறத அனுப்பி ஆகணும். மேடம், காஃபில வெள்ளைச்சீனியா இல்ல நாட்டு சக்கரை போடலாமா? நான் சும்மா சொன்னேன். காஃபிலாம் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. அப்பாடா. என்னாச்சு? இல்ல இல்ல, தலை வலிக்குது, அதான் சும்மா அப்படின்னு. நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க இந்தாங்க மேடம், இந்தாங்க தண்ணி. ஆமா, இந்த வீட்ல நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமான்னு போய் சொல்லி அந்த நேரத்துல ரேவதி வந்துட்டா தப்பா போயிடுமே. நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தியும் இருக்கா. நாங்க 2 பேரும் தான் இந்த வீட்ல இருக்கோம். ஓ, அப்படியா? இந்தாங்க. இந்த மெடிசன்லாம் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. சரிங்க மேடம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உங்க உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு வந்தா போதும். இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ மேடம், வேண்டாம் மேடம். இல்ல பரவாயில்ல, புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது எனக்கு ரொம்ப பெரிய தொகை தான். ஆனா நான் இத கடனா வச்சுக்கிறேன். சம்பளம் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மில்லுல சாதாரண வேலை செய்யற எனக்காக எவ்வளோ அக்கறைப்படுறீங்க. நான் வேணா சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள ஆள் தான் வாழ்க்கை துணையா கிடைப்பாங்க பாருங்க. என்ன ஜோசியம்லாம் சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதானே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாரு.
கௌதம் தான் கிடைக்கணும். என்னது? ஆ, ஆ, இல்ல தேங்க்ஸ்னு சொன்னேன். அப்படியே உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியார கிடைச்சிட்டா அந்த கடவுளுக்கு ஒரு கோவிலே கட்டுவேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி சரி, வாங்க வாங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்து. சரி மேடம், தேங்க்யூ மேடம். சரி. அப்பா, நல்ல வேளை ரேவதி வரல. ஆமா, கௌதம் இலக்கியா இங்க வந்து என் தலையில இருக்கிற கட்டை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அடுத்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனே. கௌதம் இலக்கியா எங்கதான் கூடியிருக்காங்க? யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. சார் சார். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த ஏரியாவா? நான் இந்த ஏரியா இல்லம்மா, பக்கத்துல 2 தெரு தள்ளி இருக்கேன். என்ன விஷயம்? நான் ஒரு ஃபேமிலியை தேடி வந்தேன். அட்ரஸ் தெரியல. ஒரு நிமிஷம். இவங்க 2 பேரையும் இந்த ஏரியால எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையே, நான் இவங்கள பார்த்தது இல்லம்மா. நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இவங்க பேர் கௌதம் இலக்கியா. இவங்க கூட ஜானகி ரேவதின்னு 2 வயசானவங்க இருக்காங்க. தெரிஞ்சா நான் சொல்ல போறேன். இவங்களை இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்தது இல்லம்மா. கௌதம் கிட்ட கையெழுத்தை வாங்கி தர முடியாதுன்னு ஜானகி எத்தை எங்களை அடிக்காத குறைய விரட்டி விட்டாங்க. இனி கௌதம் இலக்கியாவை விட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஆகணும். அந்த அம்மாவை வீட்டுல விட்டுட்டு மில்லுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் சரி பண்ணிட்டீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷமா. இவங்கள இந்த ஏரியால எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. இவங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால பார்த்தது இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, பார்க்கல. வேற யார்ட்டையாவது கேளு. சரி. ஏய், ஆள் வருது தெரியல. அறிவில்ல. அட, யார் இது இப்படி குறுக்க வராங்க? ஏய், அறிவில்ல, பாத்து வர. பூஜா. ஏய் அஞ்சலி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? காலேஜ் படிக்கும்போது பார்த்தது. நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன, மில் ஓனர் பொண்ணு, நல்லாதான் இருப்ப. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா அஞ்சலி, நீ ஏதோ நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சுடி. இப்போ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஆமா, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரு பெரிய பிசினஸ் மேன். அஞ்சலி என்டர்பிரைஸ்ங்கிற கம்பெனியோட எம்டி. வாவ், சூப்பர். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் வீடு இருக்கா? இல்ல பூஜா, நான் 2 பேரும் அவசரமா பார்த்தாகணும். அவங்களோட அட்ரஸ் தெரியல. அதான் இங்க இருக்கிற வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? எங்க மில்லுல ஒரு அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு இங்கதான் வீடு. அதான் அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஏரியா தானா? அப்போ நான் தேடுறவங்களோட போட்டோவை காமிக்கிறேன். அவங்கள தெரியுமான்னு பாக்குறியா? ஏய், நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு, எனக்கு எப்படி தெரியும்? இல்லடி, நீ வர வழியில அவங்க எதிரில கூட அவங்க வந்திருக்கலாம்ல. அதனால பார்த்து சொல்ல. ஒரு நிமிஷம். இவங்கதான். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்